இன்னைக்கு எத்தனையோ பேர் ஐஏஎஸ் ஆகுறாங்க, எத்தனையோ பேர் டாக்டர் ஆகுறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஓடி ஓடி உழைச்சாலும் உழைப்புக்கேற்ற வேலைகள் ஊதியம் கிடைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் எல்லாரும் தான் சுயப்படுத்த நிற்கணும்னு ஆசைப்படுகிறார்கள். எப்படியாச்சும் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், கஷ்டப்பட்டு படிப்பாங்க. படித்த உடனே என்ன செய்வாங்கன்னா, ஏதாவது ஒரு சின்ன ஒரு வாட்ச்மேன் வேலையாச்சும் அரசாங்க பணி கிடைக்கணும் ஆசைப்படுவார்கள். வேதம் சொல்கிறது, உங்கள் உயர்த்தணும் அப்படின்னா அவருடைய ஆசீர்வாதம் இருக்கணும், அவருடைய கிருபை இருக்கணும். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, எத்தனையோ டாக்டர் படிச்சுட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கிறாங்க, எத்தனையோ இன்ஜினியர்ஸ் படிச்சிருக்காங்க, எத்தனையோ ஐஏஎஸ் அரசாங்க பணியில் கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாகவே உங்களை உயர்த்தினான்னா கர்த்தருடைய கிருபை. ஆண்டவருடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உத்தமமாக இருக்கப்பட வேண்டும். அதே போல் அரசாங்க பணியில் இருக்கிற மேல் அதிகாரிக்கு நீங்கள் நிச்சயமாக கீழ்ப்படிந்துதான் ஆகணும். மேலான அதிகாரி எல்லாம் தேவனால் உண்டாக்கப்பட்ட ஈவு. தேவனுக்கு சித்தம் இல்லாமல் இந்த தேசத்தில் இவங்களை யாரு கொண்டு வரணும், இவங்க மேல் அதிகாரி கொண்டு வரணும், இது கர்த்தருடைய கிருபை. முதல் காரியம், உங்களை உயர்த்தினா தாழ்மை உள்ளவனும் கர்த்தர் கிருபை அளிப்பார். தன்னை தாழ்த்துகிறவனும் உயர்த்தப்படுகிறான். உங்களுக்கு எந்த மேல் அதிகாரி வந்தாலும் அவங்களுக்கு அடங்கி இருக்கணும். ரெண்டாவது, நீங்கள் தாழ்மையாக இருக்கணும். இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்தபோது அவர் தன்னைத்தானே தாழ்த்தி ஒரு மனிதனை எப்படி வாழப்பட வேண்டும்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறார். அதே போல விருந்து கொடுக்கும் போது சீசருடைய காலை இயேசு கழுவினார். சிலுவிலே அவரை அடிக்கும் போது துன்புறுத்த கூட அவர் தாழ்மையை ஏற்றுக்கொண்டார். சிலுவை தன்னுடைய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் பலத்த கருத்தில் நீங்கள் அடங்கி இருக்கும்போது கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார்.